இந்த கார்த்திகை மாதம் விளக்கு எதுக்காக ஏத்துறாங்க? கார்த்திகை மாதத்துல நீங்க சொல்ற மாதிரி யாரு விளக்கு போடுறாங்களோ இல்லையோ, வீட்டை விட்டு வெளியில ஒரு ஜோதி வரும். வெளியில தானே வைக்கிறாங்க கார்த்திகை விளக்கு வந்துட்டு வெளியில. அப்போ ஒரு ஜோதியை நம்ம வந்து வீட்டுக்குள்ள வரவழைக்கிறோம். ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி துணை தீபம்னு ஒண்ணு ஏத்திட்டு தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? துணை தீபம் அப்படின்னா 2 விளக்கு. ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி 2 அப்ப அண்ணாமலையார் உண்ணாமலையார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து. ஃபர்ஸ்ட் எங்க வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சமையல் அறையில தான் ஃபர்ஸ்ட் தீபம் ஏற்றணும். அங்க இருந்து தான் ஜோதி உருவாகுது. நம்ம தீபத்தை அன்னைக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும். அது 2 பிள்ளையாரா பிடிக்கணும். ஒரு ரெட்டை பிள்ளையார் பிடிக்கணும். அது வந்து சிவன் பார்வதி. வீட்டுல வந்து எத்தனை விளக்கு ஏத்துனா ரொம்ப சிறப்பா இருக்கும்? ஆமா, 27க்கு குறையில்லாம ஏற்று. 27 குறையில நட்சத்திரத்துல தானே அந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு முழுமைப்படுத்துங்க. இந்த 27 அப்படிங்கிறது நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துக்குள்ள கார்த்திகை இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த 6 பெண்கள், கார்த்திகை பெண்கள், அப்புறம் அந்த முருகன் வந்துட்டு 6 பெண்கள் விழுத்து பார்வதி தேவி ஒரு உருவமா ஆக்கி கொண்டு போறாங்க. இந்த வரலாறு இருக்கும்போது இந்த தீபம் ஏற்றுறதுக்கு வேற ஏதாவது வரலாறு கதை இருக்கா? தீபம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கர்ம வினைகள் வெளியேறும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஆன்மீக வேல் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறேன்னா, பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவங்கள சந்திச்சு கார்த்திகை மாதத்தை பத்தின சிறப்பான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எல்லாரும் எதிர்பார்ப்போட இருப்பாங்க, இன்னைக்கு ஜெயஸ்ரீ மேம் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் இருப்பாங்க. கார்த்திகை 1 அப்படின்னு வந்தவொடனே எல்லாரு வீடுகளையும் பார்த்தா மாலை போட்டுருவாங்க. அந்த 1ஆம் தேதியே நிறைய பேர் வீடு வாசல், கடல் வாசல் எல்லாம் விளக்கு ஏத்திடுவாங்க. ஸோ அந்த விளக்கு மற்ற நாளில் ஏற்றுறாங்களோ இல்லையோ, இந்த கார்த்திகை மாதம் 30 நாளும், சில பேர் மார்கழியும் தொடர்ந்து ஒரு 48 நாள் மண்டலம் மாதிரி வந்து விளக்குகள் வைப்பாங்க. ஸோ இந்த கார்த்திகை மாதம் விளக்கு எதுக்காக ஏற்றுறாங்க? கார்த்திகை மாதம் அப்படின்னு தெய்வீக மாதம்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மார்கழி வந்து தெய்வீக மாதம். அது வந்து 9, 10 நம்பர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசிலேருந்து 9வது மாதம். அப்புறம் வந்து மார்கழி 9 பாக்கியம், ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அந்த தெய்வீக மாதத்துல தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டோடைய அமைப்பும் சரி, தன்னை கரெக்ட் பண்ணிக்கிறது, ஒரு விஷயத்துல வந்து அவங்களுக்கு விட முடியாத ஒரு செயலெல்லாம் இருக்கும். அப்ப அதுக்காக மாலை போடுறதுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம தெய்வத்தை போய் அணுகிறோமோ இல்லையோ, தன்னை கட்டுப்படுத்திக்க கூடிய ஒரு விஷயத்துக்கு மாலை போட்டுக்கிறாங்க. அப்ப ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி ஃப்ரெஷ் ஆயிடுறாங்க. அடுத்தது என்ன, மார்கழி மாசத்துடைய குளிர அதை தாங்கிக்க கூடிய அந்த மனப்பக்குவமும் உடல் பக்குவமும் வந்துடுது. அடுத்தது ஒரு வழி கிடைக்குது தை மாசத்துல. அப்ப இந்த இது தெய்வீக மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த மாதிரி. அப்ப இவங்களை சுத்தப்படுத்தி ஃப்ரெஷ் ஆயிடுறாங்க. ஓகே, அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப கார்த்திகை மாதத்துல நீங்க சொல்ற மாதிரி யாரு விளக்கு போடுறாங்களோ இல்லையோ, வீட்டை விட்டு வெளியில ஒரு ஜோதி வரும். வெளியில தானே வைக்கிறாங்க கார்த்திகை விளக்கு வந்துட்டு வெளியில. அப்போ ஒரு ஜோதியை நம்ம வந்து வீட்டுக்குள்ள வரவழைக்கிறோம். அப்ப அதுக்கு வந்து சிவனும் முருகப்பெருமானும் அதுக்கு அம்சமா விளங்குறாங்க. ஆஹா, சோ இவ்வளவு விஷயம் இருக்கு இந்த கண்டிப்பா. கார்த்திகை மாதம் விளக்குல. கார்த்திகை எப்படி உருவானது? இப்ப கார்த்திகை தீபம், கார்த்திகை மாதம் எந்த ஒரு விசேஷம் அப்படின்னா, சிவபெருமான் கிட்ட வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவங்கன்னு கேக்குறாங்க. அந்த புராணங்கள் வந்து சண்டை நிறைய நடக்குது. பேத்துக்கு தெரியும். அப்போ அவர் வந்து அடி முதல்னு சொல்லுவாங்க, அடிப்பாதம் முதல் அப்படின்னு. அப்ப அவர் வந்து விஸ்வ ரூபமா நிக்கிறாரு. அப்ப வராகம் உருவம் கொண்ட விஷ்ணு வந்து கீழே வராகமூர்த்தியா கீழே போய் அவருடைய பாதத்தை பார்க்க போறாரு. அன்ன வடிவம் எடுத்து பிரம்மா வந்து அவருடைய தலைமுடியை பார்க்க போறாரு. ஆனா அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப அதுல ஒரு சாபம் வந்து பிரம்மாவுக்கு இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்க. அதெல்லாம் இல்லாம இவங்க முடியலங்கும் போது அவர் அந்த நின்ன சொரூபம் இவங்களுக்கு காட்சி அளிக்கிறதா ஜுவாலா லிங்கம். ஜுவாலா லிங்கம். அந்த லிங்கத்தின் மூலியமாக அந்த ஜுவாலையிலிருந்து 6 பொறிகள் தோன்றதுதான்
முருகப்பெருமான். அந்த முருகனை அரவணைத்து ஒரு முருகனா ஆக்குனது பார்வதி பார்வதி தேவி. தேவி. அப்ப அன்னைக்கு அத்தனை விஷயங்களும் நடந்தது வந்து கார்த்திகை மாதம். அப்ப இவர் எப்ப ஜுவால ரூபமா நின்னாரோ அந்த லிங்கம், அந்த நாள் தான் அண்ணாமலை தீபம்னு சொல்லி அந்த ஜுவாலை எரிய வைக்கிறாங்க. அது மெயின் எங்க சிவபெருமானுடைய ஆலயத்துல தானே, ஆமா, திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில. அந்த மலையில அப்ப தான். அந்த மலைக்கு அது ரொம்ப ஒரு பவர் அதிகம். இப்ப எல்லா மலையிலயும் ஜோதி ஏத்துனா ஏன் திருவண்ணாமலையில வந்து பவர் அதிகம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சொரூபத்தை காமிச்சார். சோ அந்த இடத்துல தான் காமிச்சாரு. காமிச்சார். அப்ப அந்த இடத்துல ஏத்தும் போது அவரே நின்னு ஒரு ஸ்வரூப வடிவமா நம்மளுக்கு காட்சியளித்தாரு. அந்த நாள் ஏன் வந்து அங்க போறாங்க அப்படின்னா, அந்த ஜுவாலையிலிருந்து என்ன 6 விஷயங்கள். அப்ப 6ம் வந்து குழந்தைன்னு சொல்ல முடியாது. 6 விதமான விஷயங்கள். பக்தி, வறுமை நீங்கிறது, திருஷ்டி நீங்கிறது, நம்மளுடைய உடல் பலம் பெறக்கூடியது, தீராத நோய், இது எல்லாம் பார்த்து வெற்றிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம கீழே இறங்கி வருவோம். So அந்த அதனால 6 தான் விஷயம் தான். அதனால 6ஆம் இடம் வந்து நோய் எதிரி கடன் தொல்லை வெற்றின்னு கொண்டு வரும். அப்ப 6ஆம் இடத்துல எங்க இருக்காரு? விஷ்ணு இருக்காரு அங்க. அப்ப நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப அங்கதான் அறிவுன்னு ஒரு இடம் இருக்கு. அப்ப இத்தனை விஷயம் கலந்ததுதான் வந்து அந்த தீப ஒளி. அப்ப இந்த தீப ஒளிக்கு நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஸோ இந்த தீபம் ஏற்றுறதுல வந்துட்டு இத்தனை நாள் எல்லாருக்கும் அது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அந்த ஜுவாலாலிங்கம் வந்த உருவான ஜுவாலாலிங்கமா காட்சி அளிச்ச இடம் அந்த திருவண்ணாமலை. அதனால தான் அவ்வளோ ஸ்பெஷலா அந்த திரியை ரெடி பண்ணி, கண்டிப்பா அதுக்கு ரொம்ப லிங்கம் ஸ்பெஷல். மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்துல அந்த ஜுவாலையை பொருத்தும் போது எல்லாருமே அந்த டைம்ல வீட்ல விளக்கு பொருத்திடுவாங்க. டிவியில அது ஓடிட்டு இருக்கும் போதே ஸ்பீடா அந்த டைம் திருவண்ணாமலை தீபம், அண்ணாமலையார் அண்ணாமலையார் தீபம். அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ரொம்ப ஸ்பெஷல். அப்ப அதுக்கு உண்டான ஒரு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வந்து பெண்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை விளக்குகள் வீட்டுக்குள்ள எத்தனை விளக்குகள் ஏற்றணும். ஸோ ஸ்டார்ட் பண்றதே வந்துட்டு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது உண்மையானதுல. அந்த நம்ம வீட்ல விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி டெய்லியுமே சாயங்காலம் 6 மணிக்கு ஏத்துவாங்க. லட்சுமி கடாட்சியமா இருக்கணும் வீடுன்னு. ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி துணை தீபம்னு ஒண்ணு ஏத்திட்டு தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? துணை தீபம் அப்படின்னு 2 விளக்கு. ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி 2 அப்ப அண்ணாமலையார், உண்ணாமலையார். அப்ப அந்த இடத்துக்கு கூட சக்தி இருந்தால் சிவம் இல்லை, சிவம் இல்லைன்னா சக்தி இல்லை. இதுதான். அப்ப 2 விளக்க ஜோடியா ஏத்தணும். ஸோ ஜோடி ஏத்தணும். சரி, ஃபர்ஸ்ட் எங்க வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து சமையல் அறையில தான் ஃபர்ஸ்ட் தீபம் ஏத்தணும். அங்க இருந்துதான் ஜோதி உருவாகுது. தினம்தோறும் நம்ம சமையல் பண்றதுலதான் அடுப்பு பத்த வச்சு சாப்பாடு சமைக்கிறோம். எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கதான் விளக்கு ஏத்திட்டே இருப்பாங்க. அங்கதான் சாமி ரூம். சாமி ரூம் பிராமின்ஸ் சில வீட்டுல பாத்தீங்கன்னா தனியா கிடையாது, சமையல் ரூம் தான். அப்ப சமையல் ரூம்ல தான் அஷ்டலக்ஷ்மி இருக்கு. பருப்பு எடுத்தா முருகரு, உப்பு எடுத்தா குபேரரு, அரிசி எடுத்தா லக்ஷ்மி, இப்படி அனைத்து தெய்வங்களும். அதனாலதான் அடுப்பங்கரையில வந்து சுத்தமா இருந்தா மகாலட்சுமி வரும் அப்படிங்கும்போது. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் அங்கதான் இருக்கு. பருப்புல இருந்து எள் எடுத்தா சனீஸ்வர பகவான் அவரும் அங்கேதான் இருக்கிறார். குடியிருக்கக்கூடிய இடம் வந்து அந்த இடத்துல. நீங்க இதுல பாத்தீங்கன்னா சமையலறையில நிறைய விஷயங்கள் பூசணம் பிடிக்கும் ஒவ்வொரு பொருள். அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி. அப்ப நம்ம எந்த பொருளையும் நம்ம வந்து பார்க்காம இருக்கோம், ஒரு விஷயத்தை நீ பார்க்காம இருக்கேன்னது அதுக்கு அறிகுறி. அப்ப நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்டிமேட்டா அந்த அந்த வீட்டுல இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லும். சிறப்பு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சாமி ரூம் அடுப்படியோட இருக்கிறதுக்குமே இவ்வளோ சிறப்பு இருக்கு. அப்ப விளக்கு ஏத்தும் போது முதல்ல வந்துட்டு அடுப்படியில தான் ஏத்தணும். அடுப்படியில ஏத்திட்டு அப்புறமா அவங்க சாமி ரூம்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தீபத்தை அன்னைக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும். அது 2 பிள்ளையாரா பிடிக்கணும். ஒரு ரெட்டை பிள்ளையார் தான் பிள்ளையார் பிடிக்கணும். சரி. அது வந்து சிவன் பார்வதி, விஷ்ணு மகாலட்சுமி, பிரம்மா சரஸ்வதி, இந்த பேஸ்ல நீங்க வந்து 2 பிள்ளையார் பிடிச்சிட்டு தான் நீங்க அவங்க 2 பேத்துக்கும் விளக்கு வைக்கணும். அந்த விளக்கு ஒரு மண் விளக்கா இருந்தா ரொம்ப நல்ல விசேஷம். மண் விளக்குல வந்து அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு சக்தி அதுல இருக்கு. அகல் விளக்கு. அகல் விளக்கு. அகல் விளக்கு நம்ம அப்புறம் தங்கத்துல கூட ஏத்தலாம், வெள்ளியில கூட ஏத்தலாம், அது வேற விஷயம். அதுக்கப்புறம் நிலவாசப்படி. இந்த நிலவாசப்படிக்கு அடுத்து அந்த நிலவாசப்படியை அழகுபடுத்தி ஏத்தணும். கண்டிப்பா மஞ்சள் தடவாம, குங்குமம் சந்தனம் பொட்டு வைக்காம, அழகு பண்ணாம நீங்க வைக்க கூடாது. வாசப்படியில வாசப்படியில அந்த நிலவாசப்படியில நல்ல மஞ்சள் பூசி
நிறைய பேர் வீட்ல பார்த்துருக்கோம். நல்லா மஞ்சள் பூசியிருப்பாங்க. அந்த இதுல குங்குமம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அதுக்கு கீழேயே ஒரு பூ வச்சு அதுல தண்ணி. உயிரோட்டமே அங்கதான் இருக்கு. ஓகே. நம்மளோ அந்த நிலவாசப்படி எல்லாம் சாதாரணமா வச்சிருக்காங்களா? அதுல அத்தனை உங்களுக்கு நிலவாசப்படி வைக்கும்போது அது ஒரு விசேஷமே கொண்டாடி தான் நிலவாசல் வைப்பாங்க. ஐம்பொன்கள் வச்சு அதுக்கு ஒரு விசேஷம் வச்சு. அப்ப நிலவாசப்படியில இருந்துதான் உயிரோட்டம் இருக்கு. சோ அப்ப அங்கேதான் உயிரோட்டம் அங்க இருக்கு. நீங்க வந்து 2 விளக்கு வச்சுட்டு வெளியில வரணும். அப்ப வெளில வந்து எப்படி அலங்காரம் பண்ணணும்? இப்ப அலங் நீங்க சொன்னீங்க வாசல் அலங்காரம் பண்ணி விளக்கேத்துனா சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கார்த்திகை தீபம் ஏத்த போறோம்னு ஒரு போல ஒரு குட்டி ஒரு அழகா கோலம் ஒரு போடுவாங்க. விளக்கு போடுவாங்க. நிறைய பேரு அந்த நிலைக்கு வந்து பூ வைப்பாங்க. 2 சைடு மணக்கிற பூ, மல்லிகை பூவோ இது ஒரு மணமான பூ வச்சு 2 விளக்கு வைப்பாங்க. விளக்கு வைக்கிறது பார்த்தா ஒரு கிண்ணத்துல ஒரு தட்டு, சின்ன தட்டு வச்சோ, இல்ல சில பேர் இலை வச்சுமே சில ஏதோ ஒண்ணு இலைகள் வெத்தலையில வச்சு வச்சு கூட வச்சிருவாங்க. வைப்பாங்க. வெத்தலையில வைத்து கூட வச்சிருவாங்க. சோ அலங்காரம் பண்ணா என்னென்ன பண்ணணும்? தோரணம்லாம் கட்டணுமா? அது வந்து அவங்களுடைய இது. வெத்தலை அலங்காரம் ரொம்ப பண்ணுங்க. 6 வெத்தலை வச்சு மெயின் வந்து அந்த டைம்ல 6லாம் ரொம்ப விசேஷம். 6 6 அந்த 6 6ங்கிறது நம்பர்ல பண்ணா ரொம்ப விசேஷம். 6 மத்த முகனுக்கு நாள விட 6ங்கிறது ரொம்ப விசேஷம். 2ங்கிறது விசேஷம். மத்த நேரமெல்லாம் வந்து ஒத்தப்படையில தானே செய்வாங்க. இந்த டைம்ல வந்து கார்த்திகைனாவே 6. 6. அப்போ சரி, அந்த விளக்கு எத்தனை ஏத்தணும்? இப்ப வீட்ட சுத்தி எல்லாரும் ஐ மீன் அது ஒரு தீபாவளி ஃபங்ஷன்னே சொல்லலாம். அந்த ஹிந்துஸுக்களுக்கெல்லாம் அது ஒரு தீபாவளி அப்படி சொல்லலாம். குட்டி தீபாவளி. சோ அந்த நாள் பார்த்தா வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு கூட விளக்கு ஏத்த மாட்டாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு நிறைய விளக்கு ஏத்துவாங்க. எல்லார் வீடுமே ஒரு ஜெகஜோதியா ஜெகஜோதியா இருக்கும். அந்த தெருவே பார்க்கிறதுக்கு ஒரு அழகா இருக்கும். இந்த படத்துல காமிக்கிற மாதிரி ரொம்ப அப்படி ஷூர் ஜெகஜோதியா கண்டிப்பா. இருக்கும். அப்படிப்பட்ட அந்த விஷயத்துக்கு வீட்டுல வந்து எத்தனை விளக்கு ஏத்துனா ரொம்ப சிறப்பா இருக்கும்? ஆமா 27க்கு குறையில்லாம ஏத்துங்க. 27 குறை இல்லாம. நட்சத்திரத்துல தானே அந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு. அந்த நட்சத்திரத்துக்கு முழுமைப்படுத்துங்க. சோ அந்த 27 அப்படிங்கிறது நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துக்குள்ள கார்த்திகை இருக்கு. அப்ப அந்த நட்சத்திரங்கள் தான் வந்து கார்த்திகை பெண்கள். நட்சத்திர பெண்கள் தான். அவங்க தான் முருகனை வளர்த்துனது. அப்போ அந்த பேசிக்ல அந்த நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருக்கு. அந்த உள்ளடக்கத்துக்கு குறைவு பண்ணாதீங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு நாள்ல தானே நம்ம பண்றோம். 27க்கு மேல வைங்க. அதிகப்படியா 108. இந்த 108க்கு மேல எண்ணிக்கை கொண்டு வந்தா நீங்க வந்து 333 தான் வைக்கணும். ஓ, அதுக்கு மேலேயும் போலாம். அது 27, 27க்கு மேல 27, 33, 54, 48, 108. ஒற்றைப்படையிலேயே இருக்கணும். அந்த மாதிரி எல்லாமே கொண்டு போய்க்கலாம். ஒற்றைப்படை. ஆனா 108க்கு மேல ஒரு விளக்கு வைக்கிறீங்கன்னா, நீங்க கண்டிப்பா 300 விளக்க கொண்டு வந்துடணும். 108க்கு மேல போயிட்டோம்னாலே போயிட்டா. 300 இந்த விளக்கு இருக்கணும். 200ல கொண்டு வரக்கூடாது. அது ஒரு ஐதீகம் இருக்கு. அதுக்கப்புறம் 501, அப்புறம் 1000. லட்ச தீபமெல்லாம் இருக்கு. ஆமா, கேரளா லட்ச சைடுலலாம் தீபம். லட்ச நான் வந்து தீபம் ஒரு தீபத்த ஃபெஸ்டிவல். பத்தி ஆமா, நம்ம சொல்லியிருக்கேன் பேசியிருக்கோம். நம்ம உங்ககிட்ட. பேசியிருக்கோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா மோட்ச தீபம், மாலா தீபம், தட்டு தீபம், கிழக்கு இந்த கிளி தட்டு தீபம், அடுக்கு தீபம், இப்படி நிறைய தீபங்கள் இருக்கு. அப்ப நம்ம இந்த கார்த்திகையில தீபம் ஏற்றது நம்மளுடைய கர்ம வினைகள் தீரும். நம்மளுடைய நல்ல ஒரு அறிவாற்றல், வீட்டுல இருக்கக்கூடிய திருஷ்டி, நம்மளுக்கு மோட்சத்துக்கு உண்டான ஒரு வழிகாட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அங்க சிவன் வந்து நம்மளுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அமைப்பும், முருகனுடைய அம்சம் அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இந்த தீபம் எந்த எண்ணெயில எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த 6 பெண்கள், கார்த்திகை பெண்கள், அப்புறம் அந்த முருகன் வந்துட்டு 6 பெண்கள் வளர்த்து பார்வதி தேவி ஒரு உருவமா ஆக்கி கொண்டு போறாங்க. இந்த வரலாறு இருக்கும்போது, இந்த தீபம் ஏற்றுறதுக்கு வேற ஏதாவது வரலாறு கதை இருக்கா? தீபம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கர்ம வினைகள் வெளியேற்றுறது. அப்ப அந்த தீபம் ஏற்றக்கு புராணமே சிவபெருமான் தான் ஜோதி லிங்கம். அப்படியே ஜுவாலா லிங்கம்னு ஜுவாலையில வந்து அடக்கவே முடியாது. அந்த லிங்கத்தின் ஒரு புராண கதையின் மூலயமா தான் இந்த தீபங்களே நம்ம ஏத்தி அந்த ஜுவாலைய சிறு ஜுவாலையாக்கி வீட்டுல வந்து ஒரு நல்ல தெய்வீக சக்தி நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம். கண்டிப்பா. இப்ப கோவில் எல்லாம் போனாவே என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்துல ஏதாவது ஒரு சிவன் கோயில் இருக்கும். போயிட்டு ஒரு தீபம் போட்டு வா. அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஜோதிடர்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் மனச எல்லாம் தீபத்தை தான் சொல்லுவாங்க. ஆ. நீங்க விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். விளக்கு போடுவது அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஒரு விளக்கு பத்தி சாமி கும்பிட முடியாது. அவங்க மனசு தூய்மையா இருக்கணும், எண்ணம் நல்லா இருக்கணும். அப்பதான் இந்த ஜோதி நல்லா எரியும். இல்லாட்டி தகன்னு எரிஞ்சு கருகி போயிடும். நீங்க நிறைய பேர் பாருங்க, எல்லா சாமியும் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க தீபம் போறது வந்து தப்பன்னு எரிஞ்சு கருகி அப்படி போயிடும். எரியக்கூடாது. கண்டிப்பா. அது எண்ணம் போல் அந்த தீபம் எரியுமா. மைல்டா அப்படி சின்னதா அழகா நீங்க பாத்தீங்கன்னா பொறுமையா. எண்ணம் போல் தீபம் எரியும். அது நிறைய பேர் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்னமோ தீபம் பத்த வைக்கணும் அப்படிலாம் இருக்கா. அந்த தீபத்தை எடுக்கும்போது அப்படியே ஒரு மென்மையா பண்ணா அதுவும் மென்மையா எரியும்.
ஸோ இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோவில்கள்லாம் பார்த்தா வந்து விளக்கு போடுவாங்க. நிறைய முருகன் கோயில் வாசல்ல சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போடும்போது, வெளிய விக்கிற விளக்கு வாங்கிட்டு வருவாங்க. வேகமா போயி கூட்டத்தோட கூட்டமா இந்த இடம் எனக்கு, இந்த இடம் எனக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுட்டு, இல்ல எரியிற விளக்குலயே ஏத்துவாங்க சில அது பேர். தவறான ஒரு விஷயம். அது தள்ளி விட்டுட்டு பண்ணும்போது அடுத்தவங்கள முந்திட்டு நம்ம போகக்கூடாது. நம்மளுக்கு ஏதோ ஒரு இடம் குடுத்திருப்பாரு கடவுள். அந்த இடத்துல வச்சா போதும். இது வேகமா நிறைய பேர் பத்தி பண்ணிட்டு தான் பத்த விட்டு இருக்காங்க. எரிய விடுவாங்க. ஸோ பத்தி எரியக்கூடாது. ஸோ பொறுமையா எரி. பொறுமையா தீபம் பண்ணுங்க. என்பது தீபம் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு குடுப்பன. இப்ப அதுலக்கு எண்ணெய் எப்படின்னா, நல்லெண்ணெய் தானே ஊத்தி எரிய ஆமா. வைப்பாங்க. இல்ல நல்லெண்ணெய். தீப எண்ணெய்ன்னு சொல்லிட்டு 5 5 எண்ணெய்கள். எண்ணெய்கள். நான் சொல்றது இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய் 2 சேர்த்திக்கோங்க. இழுப்பு எண்ணெயும், நல்லெண்ணெயும். நல்லெண்ணெய் வந்து ஆணு, இழுப்பெண்ணெய் பெண்ணு. ஓ! அந்த மாதிரி. அப்ப அம்மன். இழுப்பெண்ணெய்ங்கிறது தெய்வம், அம்மன். அப்ப இழுப்பெண்ணெய்ல ஒரு விளக்கு பத்த வச்சா, அப்படியே நம்ம வீட்ல வந்து தெய்வ கடாட்சம் இருந்து ஒரு தெய்வத்த வெளிய அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறது. அப்போ ஆண், பெண் சேர்க்கை அந்த குடும்பத்துல ஒற்றுமை கிடைக்கும். கூட பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் தோஷ நிவர்த்தி. அப்ப நின்னு நிதானமா பண்ணக்கூடிய. அப்ப இந்த முறையில நீங்க விளக்கேத்திட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும். சிறப்பு. இதுல ஒரு விஷயம் கேட்கணும். சில பேர் சொல்லுவாங்க, தீபம் ஏற்றும்போது பார்த்தா, அந்த இடமே மணக்கும். ஒரு மாதிரி தெய்வம் சாமி உள்ள இருக்கோ, சாமி இருக்கிற இடம் அப்படி மணக்கும். ஸோ தெய்வம் வர்றதுக்காக சில தெய்வங்கள வந்துட்டு கவர்றதுக்காக அந்த தெய்வங்களுக்கு பிடித்த எண்ணெயில வந்து அதுக்குரிய பொருள் போடுவாங்க. கற்பூரம் நீங்க சொன்ன மாரி அந்த பச்சை பச்சை கற்பூரம். கற்பூரம் போடுவாங்க. சில பேர் வந்துட்டு மணத்துக்காக சில வாசனை திரவியங்கள் அதுல போட்டு ஏலக்காய் போடுவாங்க. ஆமா. ஸோ அதெல்லாம் வாசனை நல்ல நல்ல விஷயங்கள் தான். விஷயம் தானே. அந்த மாதிரி போட்டு ஏத்தலாமா? ஏலக்காய் வந்து நான் சின்ன டிப்ஸா மக்களுக்கு சொல்லணும்னா, காரிய சித்தின்னு சொல்லுவாங்கல்ல. காரிய சித்தி. எனக்கு எல்லா நம்ம காரியம் நினைக்கிறது நடக்கணும். நடக்கணும். ஆ. சின்ன சின்ன விஷயங்கள் டக்குன்னு நடந்துடணும். அப்படிங்கும்போது காலையில எந்திரிச்சோன 2 ஏலக்காய் சாப்பிடுங்க. இது வந்து என்னுடைய கஸ்டமரும், அது என்னோட ரிலேஷனும் கூட ஃபாரின்ல நடக்காத விஷயம் நடந்திருக்கு. அவங்க வந்து என்ன நினைச்சாங்க, இவங்க சொல்றாங்க 2 ஏலக்காய் இதெல்லாம் நடக்குமா? அது அப்படியே நான் சொன்ன விஷயம் வந்து ஒரு கதை மாரி தான் இருந்தது. அந்த கதையே அங்க வந்து ரிப்ளை ஆயிருக்கு. ஆஹா! ஸோ ஏலக்காய்க்கு அவ்ளோ அவ்வளோ பவர் இருக்கு. பவர் இருக்கு. ஏலக்காய் என்பது அம்மன் தான். அப்ப ஆமா. ஏலக்காய் என்பது பவர். ஏலக்காய் என்பது வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை. நம்மளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. தனித்தன்மத்தை உருவாக்கக்கூடியது. அப்ப அந்த ஏலக்காய் சாப்பிடும்போது, நம்மளுடைய ஆறா நம்மளுக்கே வேலை செய்யும். ஸோ நம்மளோட ஆர நமக்கு நம்மளுக்கே இப்ப வேலை சில பேர் செய்யும். வந்து இப்ப நம்ம விளக்க பத்தி தான் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் இந்த விஷயத்தையும் சொல்லிரலாம். ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய், இல்ல 9 ஏலக்காய், ஆ மிளகு ஒரு 9 மிளகு, ஒரு 9 கிராம்பு இதெல்லாம் வந்து கையில கட்டி வச்சுப்பாங்க. எப்பயுமே கூட வச்சுப்பாங்க. அந்த மாரி எதுக்கு வச்சுக்கிறாங்க? ஏலக்காய் என்பது பெருமாளுக்கு உகந்தது. இங்க ஒரு காரியம் நடக்குன்னா பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை போடுறாங்க. அது எங்க விசேஷம்? திருப்பதியில. அப்போ மிக உயர்ந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தான். முந்திரி, திராட்சை எல்லாம் விட ஏலக்காய் ரொம்ப உயர்ந்தது. அப்ப இந்த ஏலக்காயோடைய ஸ்மெல் அந்த ஏலக்காய் இல்லாத ஏதாவது நிவேதனம் இருக்கா? இல்ல, இல்ல. அதுதான். அப்போ கடவுளும் அவரும் ஒற்றுமை. நெய்வேத்தியனம் இல்லாத ஒரு இனிப்பு சுவைக்குல ஏலக்காய் இல்லாத எதுவும் கிடையாது. அப்ப ஏலக்காய் கையில எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணும். அப்ப நம்ம கோவம் ஒரு இடத்துல படுறோம்னா அது கண்ட்ரோல் பண்ணும். ஒரு இடத்துல ரொம்ப தாழ்ந்து போறோம்னா போகாத. இந்த இடத்துல உன்னுடைய அறிவை மேம்படுத்தி காட்டும். உங்களை அறியாம உங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறது. அப்ப அது சாப்பிடும்போது நம்மளுக்கு உள்ள இருந்த அந்த விஷயங்கள் வெளிப்படும். அப்ப எந்த விஷயத்திலும் அவங்க முன் கோவப்பட மாட்டாங்க. அவங்க எதுலயும் தவறான வழியில போமாட்டாங்க. கரெக்டான விஷயத்த கரெக்டான நேரத்துல அவங்க புடிச்சுக்குவாங்க. ஏன்னா தன்னுடைய ஆறா தனக்கு வேலை செய்யும்போது, இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. அது சரியான நேரத்துல அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க. கண்டிப்பா இந்த கார்த்திகை மாதத்துல நல்லா அந்த 3 நாள் தீபத்தை ஏத்தி, அந்த 3 நாளும் 27 எண்ணிக்கைக்கு குறையாம பண்ணிட்டு, நீங்க ஒரு நாள் 108 வைக்கிறீங்க. அடுத்த நாள் 27க்கு குறையாம பண்ணிட்டு, அந்த கார்த்திகை முழுவதும் 2 விளக்கு. நீங்க பண்ணிட்டு வரும்போது, இந்த மார்கழி மாசங்கிறது மூடு பனின்னு சொல்லுவாங்க. ஒரு மாரி எப்பவுமே மூட் அவுட் அதான் இருக்கு. அதுக்காக தான் பெண்கள் எங்க முடங்கிருவாங்க, ஆண்கள் எங்க முடங்கிருவாங்கங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு வச்சாங்க தான். இந்த நாள்ல முருகருக்கு தண்ணி ஊத்து, விநாயகருக்கு தண்ணி ஊத்து, சிவனுக்கு தண்ணி ஊத்து. அப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு நீ போய் பண்ணு. உனக்கு எல்லா காரியம் நடந்துரும்னு ஆணித்தரமான ஒரு விஷயத்த வச்சிருக்கிறாங்க. நீங்க பாருங்க இந்த பெண்கள, அதுல ஒரு விசேஷம் பூ பறிக்கிற நோம்பின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார வந்து
சாணத்துல பிள்ளையார் பிடிப்பாங்க. 1வது நாளு, 2வது நாளு, 3வது நாள் 30 நாள் அந்த பிள்ளையார் பிடிச்சு, அந்த 30 பிள்ளையார ஆத்தோரத்துல கொண்டு போய் கரைப்பாங்க. அப்ப அங்க ஆணும், பெண்ணும் வருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் உண்டாகும். இந்த குடும்பம், இன்னொரு குடும்பம் சேர்க்கை சேரும். அப்ப அந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்கும். ஒரு நல்ல ஒரு சம்பந்தங்கள் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்காக தான். அப்ப அந்த வச்சவங்கள யாரு? வயசு பெண்கள். அப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன பண்ணுவாங்க? நைட்டே போய் காத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பரஸ்பரம். நீ நல்லா இருக்கியா? அப்போ ஒரு புது உறவு. இதுக்கெல்லாம் தான் முன்னோர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ வச்சாங்க. முன்னோர்கள் சொன்னது எதுவுமே தவறு எதுவுமே கிடையாது. தவறில்ல. அப்ப இந்த அந்த மார்கழி தாண்டி நீங்க வெளிய வரும்போது உங்க உடல் நல்லாயிடும். சிறப்பா இருக்கும். எந்த குளிர் எதுலயுமே உங்க உடல் வந்து மாற்றம் ஆகாது. தோஷத்துல இருந்து நிவர்த்தியாகி தை மாசம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு வேரூன்றி அப்பதான் சொல்லுவாங்க, ச்சே இவ்வளோ நாள் இதை செய்யாம நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணுவாங்க. அப்ப அதுல இருந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா மாறி அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கார்த்திகை முன்னாடி டவுனா இருப்பாங்க. கார்த்திகை மாரிகளுக்கு அப்புறம் நல்லா ஒரு பவர் கொடுக்கும். சிறப்பு. ஸோ கார்த்திகை தீபம் அப்படின்னா இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அந்த தீபம் ஏற்றதுல இவ்ளோ நன்மைகள் இருக்கு. வீட்ல வந்துட்டு எல்லா வகையான வீடாக இருக்கட்டும், நம் உடல் அதான் ஏதோ சொல்லுவாங்கல்ல, சுவர் நல்லா இருந்தா தான் அது வந்து சித்திரம் வர சித்திரம் வரைய முடியும். முடியும் அப்படி சொல்லுவாங்க. அந்த உடல வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கும் இந்த கார்த்திகை மாதம் அவ்ளோ ரொம்ப முக்கியம். இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விசேஷம் அப்படிங்கிறத சிறப்பா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.